ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஓம் ஸ்ரீ பித்ரே நம. யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாத மகாலய பட்சம் அப்படிங்கிற புண்ணிய காலத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உடனே சேரும். மகாலயம் அப்படின்னா கூட்டம், பட்சம்னா 15 நாள். அந்த மகாலய பட்சம் என்கிறது வந்து ஒரு 15 நாள் பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு நம்ம மறைந்த முன்னோர்கள்லாம் வர்றாங்க, நம்மை தேடி வர்றாங்க. அந்த பூலோகத்துக்கு வந்த நம்ம பித்ருக்களுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்படுத்தி அனுப்புகிறோம். அவங்களும் இங்கே வந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நமக்கு வரங்களை கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் அந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற சொல்கிற புண்ணிய காலம். இந்த 15 நாளும் வந்த முன்னோர்களை நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியும், எப்படி ஆனந்தப்படுத்த முடியும், எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நம்ம வந்து விதவிதமாக சமைச்சு போட்டு சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம சமைக்கிறத வந்து அவங்க கையால் தொடக்கூட முடியாது. அந்த 15 நாளும் தவறாமல் நம்ம வீட்டு வாசற்படிக்கு முன்னாடி வந்து எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கொடுக்கணும். இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவங்க ரெகுலராக அமாவாசைக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அமாவாசைக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்களில் வந்து பித்ருக்களில் வந்து நம்ம தாத்தா பாட்டி வகைரா வந்து ரெகுலராக வந்துட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா வகைராவில் மாமனார் வகைரா, அப்புறம் அண்ணன் அண்ணி, அந்த மாதிரி மற்ற சொந்தக்காரங்க எல்லாருமே, நம்ம சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து இங்கே நம்ம வீட்டு வாசலில் அந்த நிலவு அங்கே தான் இருப்பாங்க. அதனால் அந்த டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு தேவையானலாம் பண்ணணும். நம்ம செய்கிறது வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த வீட்டில் இப்போ ஒரே பையன்னா ஒன்றும் தவறு இல்லை. 2 பொண்ணு 1 பையன், இல்லை 2 பொண்ணு 2 பையன் அப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா கூடணும். ஒன்று அண்ணன் வீடாக இருக்கலாம், இல்லைன்னா அக்கா வீடாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல எல்லோரும் ஒன்றா கூடி அந்த 15 நாளும் எல்லோரும் ஒன்றா கலந்து அவங்களுக்கு எல்லோரும் பேரம்பேத்தியோட குழந்தை குட்டியோடு சேர்ந்து நின்று அவங்களுக்கு வந்து அந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும். அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு போகிற மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த தர்ப்பணத்தை பண்ணலாம். இப்போது தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன் சொல்கிறாங்க. இப்போ அப்பா இறந்தவங்களாக இருந்தாங்கன்னா, அந்த அப்பா இறந்ததுக்கு வந்து அந்த கொல்லி வைக்கிற விஷயத்த வந்து, இல்லை புதைச்சிருந்தாங்கன்னா அது மண் தள்ளி விடுற விஷயத்த வந்து தம்பி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் அந்த இதை பண்ணாங்களோ அவங்கள தான் உட்கார வச்சு பண்ணணும். அவங்க மற்றவங்க கூட நின்றுட்டு முதல்ல வந்து நம்ம மூத்த பாட்டனார் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து முதல்ல தர்ப்பணம் கொடுக்கணும். அதுக்கடுத்து தாத்தா வகையறாவில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா வகையறாவில் முடிக்கணும். அதை தொடர்ந்து நம்மளுடைய மாமனார் வகையில் வர்றது, மாமன் மச்சான் அந்த மாதிரி வகையறாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சீட்டில் பேர் எழுதி வச்சுட்டு அத்தனை பேர்த்தோட பேரையும் படித்து சொல்லலாம். முதல்ல செய்ய வேண்டியது நம்மளுடைய பித்ரு பிதாமகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அப்பா வகையறாவில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தரணும். அப்புறம் மாத்ரு பிதா மகி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தாயார் வகையறாவில் இறந்தவங்களோட பேர் எழுதி வச்சுக்கணும். அதை ஆர்டரை எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அந்த மகாலய பட்சத்தில் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறோம், இல்லை வந்து வேறு வீட்டில் இருந்துட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆகிடணும். எல்லாருமே அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த நைட்டிலாம் போட்டு வந்து நிற்காமல் ஒரு புது துணினாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிட்டு போவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு துணியை உடுத்திட்டு வந்து அதிலெல்லாம் பண்ணணும். அன்றைக்கி எல்லாருமே குளிச்சுட்டு அந்த 15 நாளுமே குளிச்சிடணும். அந்த 15 நாளுமே நான்வெஜ் வீட்டில் செய்யக்கூடாது. அந்த 15 நாளுமே இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அந்த 15 நாளுமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் நம்ம போகக்கூடாது. மேக்ஸிமம் சுப நிகழ்ச்சி நடக்காது அந்த டைமில். அப்படி நடந்தாலும் நம்ம அதுக்கு போகக்கூடாது, அதில் கலந்துக்கூடாது. எல்லோரும் குளிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு கிழக்கு பார்த்து அமர்ந்து அது யார் தர்ப்பணம் தர்றாங்களோ அவர் வந்து உட்காந்து மற்றவங்க வந்து அந்த பேரை படித்து சொல்லலாம். அப்படியே ஒவ்வொருத்தரோட பேராக சொல்லலாம். அப்படி சொல்லும்போது சூரியனை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த நம்மளோட இறந்த முன்னோர்களோட பேரை சொல்லி அவங்களுக்கு தர்ப்பணம் தரலாம். எள்ளு வச்சு அந்த கையில் வச்சு இப்படி தண்ணி ஊற்றி அவங்க பேரை சொல்லி ரிலீஸ் பண்ணுறது தான் அது ஒன்றே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து
சாமி படத்துக்கு, அதாவது முன்னோர் படம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் படமாக இருந்ததுன்னா அதை வந்து தெற்கு பக்கமாக மாட்டி ஒரு விளக்கு போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா யம தீபம்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு மட்டும்தான் நம்ம தெற்கு பார்த்து ஏற்றணும். வேறு எந்த விளக்குமே எங்கேயுமே தெற்கு பார்த்து ஏற்றிடக்கூடாது. வீட்டில் பொதுவாக தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றவே கூடாது. இந்த மகாலய பட்சத்தில் வர அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த 15 நாள் மட்டும்தான் இந்த விளக்கு ஏற்றணும். அது வந்து ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு வேண்டாம், புது மண் விளக்கு வாங்கிக்கோங்க. அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பொதுவாக இந்த மண் விளக்கு வாங்கும்போது கையால் செஞ்சது மாதிரி வாங்குங்க. இந்த எல்லாம் இப்போ டை பண்ணி வந்திருக்கும், அதிலே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்ட மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்காமல் கையால் மண்ணில் கையில் செஞ்சு ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விளக்கை வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி விளக்கில் தான் நீங்கள் தீபம் போடணும். அந்த தீபம் போட்டுட்டு அவருக்கு அந்த பூ மாலையில் என்ன போடுறோமோ அது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு எல்லோரும் அவருக்கு வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படையல் போடணும். படையல் போட்டு அந்த படையல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு விருந்தாளிக்கு தர்ற மாதிரி அதில் வந்து பொரியல் இருக்கணும், கூட்டு இருக்கணும், சாம்பார், ரசம், ஒரு வடை, அந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்களுக்கு படைக்கணும். ஒரு இலையில பார்த்திங்கன்னா ஒரு விருந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த விருந்து வந்து அவங்களால சாப்பிட முடியாது, அவங்க ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். அவங்க அதை பார்த்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அதுக்காக தான் அது நீங்கள் சாப்பிட போகிறது நம்ம தான். அதனால் அந்த படையலை போட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு கற்பூர தீபம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த இலையை கொண்டு போய் காகத்துக்கு வச்சிடணும். காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடணும். இல்லை அந்த மூத்தவர், அந்த கொல்லி வச்சவர், இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு வேளை வந்து விரதம் இருக்கலாம்னு நினச்சா தாராளமாக இருக்கலாம். அவங்களோட உடல்நிலை பொறுத்தது அது. ஏதாவது சுகர் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அது அவங்க விருப்பம். ரொம்ப டேப்லெட்லாம் எடுத்திருந்தாங்கன்னா, ரொம்ப ஏஜ்டாக இருந்தால் அது வேண்டியதில்லை, விரதம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பொதுவாக இது எல்லாமே பண்ணிடணும். குழந்தைங்க, பேரன் பேத்தி எல்லாருமே இருந்து அந்த வழிபாடு பண்ணுறது மிக 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 சிறப்பு. அந்த பித்ரு தர்ப்பணம் தரக்கூடிய எள்ளு பார்த்திங்கன்னா அது முளைக்கக்கூடாது. அது தண்ணியில் கலந்த எள்ளை பார்த்திங்கன்னா கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ அன்னன்னைக்கு சேர்த்திடணும். அது முளைக்க வைக்கக்கூடாது, அது வச்சுருக்கவும் கூடாது. பண்ணி உடனே கொண்டு போய் அது ஆற்றுல சேர்த்திடணும். முளைக்காத இடமா பார்த்து சேர்த்திடணும். இதுதான் புரட்டாசி மாத மகாலயபட்ச பித்ரு வழிபாட்டோட ப்ரொசீஜர். இதில் 15 திதிகள்லேயும் எந்தெந்த திதிக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து வீடியோ 2ல், அதாவது பார்ட் 2ல் பார்க்கலாம். நன்றி.